Hello students, welcome to Kalvi Code. In the video 11th standard max chapter 10 differential calculus exercise 10.2 ல இருக்க 17th sum solve பண்ணலாமா. Y equal to x square plus 5 into log of 1 plus x into e power minus 3x. மூணு term இருக்கு. ஓகேவா? x plus 5, x square plus 5 ஒரு term, log of 1 plus x என்றது ஒரு term, e power minus 3x என்றது இன்னொரு term. ஸோ மூணு term இருக்கா, இது நம்ம UVW எடுத்துக்கலாமா? UVW. ஸோ இப்போ இங்கே y இருக்கு, y dash, மூணு இருக்கிறதுனால நான் UVW எடுத்தேன்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா டிஃபரன்ஷியேஷன், அதாவது UVW மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா UVW ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஓகேவா? அடுத்தது பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு 1 by u into u dash plus 1 by v into v dash plus 1 by w into w dash. ஸோ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? கஷ்டமே இல்லாமல் நம்ம கூட போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு u dash வேணும், v dash வேணும், w dash வேணுமா? UVW இருக்கா, அதுல இருந்து u dash v dash w dash கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் u என்ன எழுதிடலாமா? u equal to x square plus 5, v equal to log of 1 plus x, w equal to e power minus 3x. எல்லாத்துக்கும் dash கண்டுபிடிச்சிடலாமா? u dash. இப்போ இது x power n என்ற ஃபார்மேட்ல இருக்கு, x power n into dx. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? n x power n minus 1, இதுதான் ஃபார்முலா. இங்க நமக்கு x power 2 இருக்கா, ஸோ x power 2 into dx அப்படின்னா என்ன எழுதணும்? முதல்ல இந்த 2 எழுதணும் இல்லையா? 2 into x power 2 minus 1, n minus 1 2 minus 1, ஸோ 2x power 2 minus 1 1. இது என்ன ஆயிடும்? 2x ஆயிடுமா? u dashன்றது 2x. புரிஞ்சுதா? அடுத்தது v dash. இப்போ log of 1 plus x இருக்கு, நமக்கு log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x கிடைக்கும், log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. ஸோ இது ஃபுல்லாவே நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? x எடுத்துக்கலாம். அப்போ log x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x, xன்ற இடத்துல 1 plus x கிடைக்குமா? 1 by 1 plus x. Next w dash equal to இப்போ e power minus 3x இருக்கான், e power x into dx, e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான் கிடைக்கும். சரிங்களா? e power x க்கு பதில் என்ன இருக்கு? minus 3x இருக்கா, ஸோ minus 3x. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் e power x னா அப்படி e power x எழுதுவோமா? ஸோ e power x அப்படியே எழுதுங்க, e power minus 3x. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ x இருக்கு இல்லையா, தனியா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பவர் என்ன பண்ணணும்? தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? minus 3 இருக்கா, ஸோ minus 3 இங்க மல்டிப்ளிகேஷன்ல எழுதுங்க. ஓகேவா? பவரை தனியா என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். minus 3x, minus 3ன்றது கோஎஃபிஷியன்ட், xன்றது x ஆல தானே டிஃபரன்ஷியேட் பண்றோம், அப்போ 1 வரும். minus 3 into 1 என்ன வரும்? minus 3. அதான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ minus 3 e power minus 3x. ஸோ w dash என்னது? minus 3 e power minus 3x. இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என்ன பண்ணோம்? இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? இங்க y இருக்கா, அதை நம்ம எப்படி எழுதலாம்? x ஆல தானே டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ dy by
dx equal to UVW first எழுதிடலாம். UVW x square plus 5 என்றது u log into 1 plus x என்றது v w என்றது e power minus 3x into 1 by u 1 by u u என்னது x square plus 5 into u dash என்றது 2x plus 1 by v என்றது log into 1 plus x so log of 1 plus x v dash என்னது into 1 by 1 plus x plus 1 by w 1 by w என்றது e power minus 3x into w dash என்ன கண்டுபிடிச்சோம் minus 3 e power minus 3x so இப்போ bracket close பண்ணிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல UVW அப்படியே எழுதிட்டேன் சரிங்களா. இப்போ பிராக்கெட்க்கு உள்ளதான் நம்ம என்ன பண்ண போறோம் சால்வ் பண்ண போறோம். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா 1 into 2x 2x by x square plus 5 x square plus 5 அடுத்தது plus 1 into 1 1 by இது முன்னாடி எழுதிடலாமா 1 plus x into log of 1 plus x ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல தானே இருக்கு 1 plus x into log of 1 plus x இங்க மைனஸ் வரும் ஓகேவா ஏன்னா பிளஸ் into மைனஸ் என்ன ஆகும் மைனஸ் 1 into 3 e power minus 3x என்ன ஆகும் 3 e power minus 3x by e power minus 3x. So, இப்போ next stepல dy by dx equal to இப்போ இது ஃபுல்லா ஒரு டேர்மா அதை என்ன பண்ண போறேன் தனித்தனியா ஒரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ண போறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் x square plus 5 into log of 1 plus x into e power minus 3x into 2x என்ன மல்டிப்ளை பண்ண இல்லையா by x square plus 5 ஸோ இப்போ என்ன வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் கூட என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1 இருக்கா 1 into this term அப்போ அப்படியே வருமா plus x square plus 5 into log of 1 plus x e power minus 3x by denominatorல இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம் 1 plus x into log of 1 plus x. next இங்க கீழே எழுதுறேன் மைனஸ் இப்போ என்ன பண்ணும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா ஃபர்ஸ்ட் இதை எழுதிடலாமா x square plus 5 into log of 1 plus x into e power minus 3x into இங்க இருக்கு இல்லையா 3 into e power minus 3x divided by e power minus 3x. கவனிங்க இப்போ x square plus 5 denominatorல இருக்கு x square plus 5 என்ன இருக்கு numeratorல இருக்கு ஸோ ரெண்டுமே என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் உள்ளதெல்லாம் எடுத்து எழுதணும். அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா log of 1 plus x log of 1 plus x என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா e power minus 3x e power minus 3x என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். இப்போ மிச்சம் என்னென்னலாம் இருக்கும் அதில் எடுத்து எழுதிடலாமா ஸோ கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் என்னென்னலாம் இருக்கோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எழுதியாச்சு ஓகேவா. இப்போ இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்ம் நடுவில் பிளஸ் இருக்கா
அடுத்து இங்க மைனஸ் இருக்கா, ஸோ இது ஒரு டேர்ம். இந்த 3 டேர்ம்லயுமே பாத்தீங்கன்னா e பவர் மைனஸ் 3xன்றது பொதுவா இருக்கா, ஸோ காமனா இருக்கா. அதை என்ன பண்ணிடலாம், வெளியே எடுத்துடலாமா. dy by dx equal to e பவர் மைனஸ் 3x வெளியே எடுத்துட்டேன். சரிங்களா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து e பவர் மைனஸ் 3x வெளியே எடுத்துட்டேன்னா மிச்சம் என்ன இருக்கும், 2x into log of 1 plus x மட்டும்தான் இருக்கும். பிளஸ் e பவர் மைனஸ் 3x வெளியே எடுத்துட்டேன்னா அப்ப என்ன இருக்கும், x ஸ்கொயர் பிளஸ் 5 by 1 plus x மைனஸ், இப்போ இதுல என்ன பண்ணிட்டேன், e பவர் மைனஸ் 3x வெளியே எடுத்துட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், இதெல்லாம் இல்லையா. ஸோ 3 into x ஸ்கொயர் பிளஸ் 5 into log of 1 plus x. அவ்வளோதான் சொல்யூஷன்.